கடகராசிக்காரர்களே, இந்த நிமிஷம் நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அது உங்க வாழ்க்கையோட ஒரு பெரிய திருப்புமுனை ஆரம்பமாக போகுதுன்னு அர்த்தம்ங்க. சமீப காலமா எல்லாமே கை கெட்டுன தூரத்துல வருது. ஆனா கடைசி நிமிஷத்துல நழுவி போகுதேன்னு ஒரு ஆதங்கம் உங்களுக்குள்ள இருக்குமுங்க. நீங்க மத்தவங்களுக்கெல்லாம் வழிகாட்டுவீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு வழி தெரியாம தவிச்சிருப்பீங்க. இது ஏதோ தற்செயலா நடக்கிற தடை இல்லைங்க. இது உங்களுக்கான ஒரு பரீட்சை காலம்ங்க. ஆனா பயப்படாதீங்க. கடக ராசிக்கு அந்த தடைகளை உடைக்கிற சாவிய இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா கடவுள் உங்ககிட்ட கொடுக்க போறாருங்க. அந்த சாவி வேற எதுவும் இல்லைங்க. உங்களோட குலதெய்வம் தாங்க. உங்க வாழ்க்கையில இப்ப இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலைய மனசுல நினைச்சுக்கிட்டு குலதெய்வத்தோட பெயரை கமெண்ட்ஸ்ல ஒரே ஒரு முறை எழுதுங்க. அந்த ஒரு வரி உங்க மனபாரத்தை பாதியா குறைக்குமுங்க. இந்த பலன்களை பழிக்க வைக்குங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் நம்ம குடும்பத்துல இணையலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இப்பவே சேர்ந்துக்கோங்க. ஏன்னா உங்க முன்னேற்றத்திற்கான அந்த முக்கியமான ரகசியம் இங்கதான் இருக்குதுங்க. வாழ்க்கையை மாத்த போற இன்றைய கடகராசி பலனுக்குள்ள போகலாமுங்களா? 12 ராசிகள்ல அதிக அளவு ஈர்ப்பும் வசீகர சக்தியும் கொண்ட கடக ராசிக்கு வணக்கம்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கடக ராசினாவே கடமையை தவறாம செய்யக்கூடியவங்க. எப்பேற்பட்ட கஷ்ட காலத்திலையும் தன்னை நம்பி வந்தவங்களுக்கு கடமைப்பட்டவங்க. தன்னை நம்பி வந்துட்டாங்கப்பா, பரவாயில்ல, நான் செஞ்சு கொடுத்துட்றேன், என்கிட்ட இருக்கிறதையும் நான் கொடுத்துக்கிறேன், இப்படித்தான் இருப்பாங்க. எந்த துறையில இவங்க இருந்தாலும் சரி, அதுல தன்னுடைய அதிகாரத்தையும் ஆளுமையுமே நிலைநிறுத்திடுவாங்க. ஆனா அன்பான பேச்சாளர், நிர்வாகத்திறனால எல்லாருமே தன்னுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருப்பாங்க. பொதுவா கடகராசியை பொறுத்த வரைக்கும் எல்லார்கிட்டையுமே அன்பாய் இருப்பாங்க. எல்லாருக்குமே பிடிச்சவங்க மாதிரி தான் இருப்பாங்க. யார்கிட்டையுமே சுயநலமா இருக்க மாட்டாங்கங்க. இதனாலேயே எல்லாருக்குமே கடகத்தை பிடிக்குங்க. ஆனா கடகத்துக்கு ஒரு கஷ்டம்னு வந்துச்சுன்னா ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. இதை கடக ராசி மறுக்க முடியுமா? வீட்டில் இருந்து வெளியில வரைக்கும், அக்கம் பக்கத்துல இருந்து, கூட பிறந்தவர்கள்ல இருந்து, சொந்த பந்தங்கள்ல இருந்து எல்லாருமே அவங்களுடைய தேவைக்காக கடகத்துக்கு நிற்பாங்கங்க. ஆனா கடக ராசி ஒரு தேவை பார்க்குறப்போ இல்லை தேடுறப்போ ஒரு ஜீவராசி கூட கண்ணில் படாதுங்க. கத்துனாலும் கதறினாலும் கடகத்திற்கு கடகம் மட்டும்தான் துணைங்க. இதை தாண்டி நம்மளுடைய அழுகைய கொண்டாடக்கூடிய இடம் எங்க இருக்கு? கடவுள் தாங்க. கடவுள் தாங்க துணை. கடகராசியை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல, அழுவாங்க. அடுத்த நிமிஷம் என்ன பண்ணணும், இதுல இருந்து வெளியே வர்றதுக்கான வழி என்ன அப்படிங்கிறத ஒரு மாதிரி திட்டமிட்டு செயல்படுத்துவாங்க. எந்த இடத்துல விழுந்தாங்களோ அந்த இடத்துல நிற்கணும். எந்த இடத்துல அசிங்கப்படுத்தாங்களோ அந்த இடத்துல நான் பாராட்டுக்களை வாங்கணும். எந்த இடத்துல என்னை ஒதுக்குறாங்களோ அங்கே எல்லாரும் என்கிட்ட ஓடி நிற்கணும். இது கடகத்துக்கு ஆறாத ஒரு வழிங்க. சாதிக்கணுன்ற வெறி இது உங்களால் மாற்ற முடியுமா? முடியாதுங்க. ஆனால் எவ்வளவுதான் கோபதாபங்கள் இருந்தாலும் கடகம் அதை ஒரு நிமிஷம் கூட கடைபிடிக்க மாட்டாங்க. வைராக்கியம் இருக்குங்க, அதை என்னைக்கும் விட மாட்டாங்க. ஆனால் மற்றவங்க மேலே இவங்களுக்கு கோபம் இருக்கு இல்லையா, அது அப்பயே மறந்துடுவாங்கங்க. இவங்களுக்கு மற்றவங்களை தண்டிச்சோ மற்றவங்களை காயப்படுத்தி பேசியோ பழக்கம் கிடையாதுங்க. இதனால தான் கடகம் இது நாள் வரைக்கும் கஷ்ட நிலையில வாழ்றதுக்கான முக்கிய காரணமா இதுதான் இருக்கு. இல்லைன்னு கடகராசி சொல்ல முடியுமா? நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் கடகத்திற்கு பொருத்தமா இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கக்கூடிய கடகத்திற்கு தலைப்பு பார்த்துருப்பீங்க. தனிமரமா நிற்கும் கடகராசிக்கு மே மாதம் 31ஆம் தேதிக்குள்ள முடிவுக்கு வரக்கூடிய 8 பிரச்சனைகள் 100% இது உண்மைங்க. கடகராசிக்காரங்க எல்லாமே மாறப்போறாங்க.
அதுவும் உங்க வாழ்க்கையில நிகழக்கூட அதிசயத்த நீங்க பார்க்க போறீங்க. அது என்னன்னு தெளிவா பார்க்கலாங்களா? இப்போ கடகராசி எடுத்துக்கிட்டோன்னா, மனசு அலைபாயக்கூடிய மனசுங்க. அது தப்பா இல்லைங்க. ஏதாவது ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்குமுங்க. கற்பனையிலேயே இவங்களுக்குன்னு ஒரு உலகம் இருக்குமுங்க. அதுல இவங்க அந்த கனவுலயாவது சந்தோஷமா இருந்துட மாட்டோமா? அப்படின்ற ஒரு சிந்தனையில போயிட்டு இருப்பாங்கங்க. ஆனா, இவங்களும் ஒரு நிமிஷம் சந்தோஷப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பல மணி நேரத்துக்கு வருத்தத்த கொடுத்துருமுங்க. ஏன் பல நாட்கள் கூட சில நேரங்கள்ல வருத்தம் இருந்திருக்குங்க. இவங்களுடைய உணர்ச்சி ஒரு எல்லைக்கு மீறி போறப்ப, அப்போ "அட என்ன போய் வாழ்க்கை, அட போடா என்ன போய் வாழ்க்கை இது, யாரும் துணை இல்ல" அப்படின்னு கண்ணீர் மட்டும்தான் வருங்க. கடகம் அழுகிறத எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னு, "அட இவங்களுக்கு வேற வேலையே இல்ல. ஆம்பளை பையன் அழுதுட்டு இருக்கான். பொம்பளை பிள்ளை அழுகுறான்." இப்படி எல்லாரும் அலையடப்படுத்துவாங்கங்க. ஒரு கட்டத்துக்கு மேல, "அட நாங்க இப்படித்தான், எல்லாம் ஒதுங்கி போங்க. எனக்கு யாரும் வேணாம்னு" சொல்லக்கூடிய அளவுக்கு கடகம் வெறுத்து போய் தான் இப்ப வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அதற்கு மத்தவங்க கிட்ட பதில் இருக்கோ இல்லையோ, தெய்வங்கள் உங்களுக்கு பதில் கொடுக்குறாங்கங்க. நேரம் காலத்தை உங்களுக்கு சாதகமா மாத்தி, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுத்து, உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதிய கொடுக்க போறாங்க. அது என்னன்றத தான் இப்ப தெளிவா பார்க்க போறோம்ங்க. அந்த பெரும் பிரச்சனை 8 பிரச்சனை கைவிட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்குதுங்க. முதல் பிரச்சனை என்னமா முடிவுக்கு வரப்போகுது? இப்போ கடகராசினா எல்லாத்துலேயுமே உழைப்பால உயரணும்னு நினைப்பாங்கங்க. மற்றவங்க சொல்லுவாங்க, யாராவது உதவி செஞ்சா நம்ம மேலே வந்துடுவோம். இந்த வாய்ப்பு மட்டும் கிடைச்சா போதும், வாய்ப்பை உருவாக்கி அதன் மூலம் சாதிக்கணுங்கிற துடிப்போடு வேலை பார்க்கறது தான் கடகம்ங்க. முதல் பிரச்சனை முடிவுக்கு என்ன வரப்போகுதுன்னா, சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக மாறப்போகுதுங்க. முன்னாடி சொன்னது தான், என்ன பண்ணாலும் சரி, எதுவுமே நல்லதா நடக்க மாட்டேங்குது, எதுவுமே கைக்கூடி வர மாட்டேங்குது, எது செய்யறதுக்கும் வாய்ப்புகள் அமைய மாட்டேங்குது. இப்படி புலம்பல்ல இருந்த கடகத்திற்கு வாய்ப்புகள் சாதகமான சூழ்நிலை உருவாகுதுங்க. ஏன்னா, ஒருத்தருக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாதான் உங்க மனசுல என்ன இருக்கிறதுங்கிறத பேச முடியுங்க. அப்படித்தான் சூழ்நிலைகள் இத்தனை நாளா சாதகமா இல்லை. சூழ்நிலை கைதிகளா வாழ்ந்துட்ட உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு உருவாகுதா? முதல் பிரச்சனை இதுங்க. 2வது பார்த்தீங்கன்னா, உங்க நம்பிக்கைக்குரியவங்களா யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. யார்கிட்டயாவது ஏதாவது சொல்லணும்னு திரும்பி பார்த்தா கூட, வேண்டாம் வேண்டாம், இவங்கிட்ட சொன்னா அப்படி பிரச்சனை வந்துடும், அவங்கிட்ட சொன்னா அது பிரச்சனை வந்துடும் அப்படின்ற மாதிரி. இன்னும் சொல்ல போனா, நம்மளுடைய கஷ்டங்களை சொன்னா அவங்களும் பொங்கல் தீபாவளியா போயிடும் அப்படியெல்லாம் யோசிச்சிருப்போங்க. இந்த நேரத்துல உங்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய வகையில ஒரு உறவு உங்ககிட்ட வருங்க. அது நண்பரா இருக்கலாம், இல்ல குடும்ப உறவா இருக்கலாம். நீண்ட நாட்களா நீங்க பார்க்க நினைத்த யாரா வேணா இருக்கலாம். ஆனா உங்களுக்கு பிடிச்ச ஒரு நபரா தான் இருக்க போறாங்கங்க. அதே போல 3வது பெரும் பிரச்சனை பார்த்தீங்கன்னா, உடல் ஆரோக்கியம்ங்க. மனசு சோர்வு, உடல் பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி இல்லாம இருக்கிறது. எப்பா தூங்கிட்டே இருக்கலாம்னு தோன்றது, சாப்பிட விருப்பம் இல்லாம ஒரு மாதிரி நடைப்பிணமா கூட கடகராசி வாழ்ந்திருக்குங்க. ஆனா இந்த நேரத்துல உங்க உடல் ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்குமுங்க. மனசுல புதுசா ஒரு உற்சாகம் பிறக்குமுங்க. புத்துணர்ச்சியா வலம் வர போறீங்க. இது எல்லாமே நிலைச்சிருக்கணும்னா கடகம் முக்கியமா உங்களுடைய லைஃப் ஸ்டைலை மாத்திக்கணுங்க. தியானம் பண்றது, யோகா பண்றது, உடற்பயிற்சி பண்றது, இந்த மாதிரி மனசை ஈடுபடுத்தி புத்துணர்ச்சியை நிலைக்க வச்சுக்கணுங்க. அடுத்ததா 4வது பிரச்சனை பார்த்தீங்கன்னா, நீண்ட நாட்களா தெய்வத்துக்கிட்ட நம்ம கடன் வச்சிருக்கோம் இல்லையா? இப்ப பண்ணலாம், அப்ப பண்ணலாம், குடும்பத்தோட அந்த பண்டிகைக்கு போயிடலாம், இந்த பண்டிகைக்கு போகலாம், இந்த வருஷம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி தள்ளி போயிட்டே இருந்த நீண்ட நாள் குலதெய்வத்துடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே போல குலதெய்வத்துடைய விழாக்களை நீங்க தலைமை தாங்கி நடத்துவதற்குமே வாய்ப்பு இருக்குதுங்க. இது கோடி புண்ணியம்ங்க. அப்படி வாய்ப்பு இருந்தா தட்டிடாதீங்க. அந்த மாதிரி எல்லாம் எதுவும் வாய்ப்பு இல்லைம்மா, பட் ஆனால் கோயில் விழா நடந்துட்டு இருக்கு, நான் முயற்சி பண்ணா போய் அதை எடுத்து செய்யறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னா தாராளமாக போய் செஞ்சுருங்க. உங்களால் முடிஞ்ச
முடிஞ்சா உடல் போடுறதோ, இல்ல பொருள் உதவி செய்றதோ, ஏதோ ஒண்ணு தெய்வங்களுக்காக நீங்க செலவழிக்கணும். அடுத்தது 5வது பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா, சொத்து பிரச்சனை, தாயார்கிட்ட பிரச்சனை, தாயாருடைய ஆரோக்கியத்திலயும் பிரச்சனை, தாய் வழி சொத்துக்கள்லயும் பிரச்சனை. அதே மாதிரி நட்புங்கிற பேர்ல ஒரு தீய நட்பை வெட்டி விட முடியாம ஒரு தவிப்புல தவிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ தாயுடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்குமுங்க. தாய் வழி சொத்துக்கள் உங்க கைக்கு வந்து சேருமுங்க. அந்த கூடா நட்பு கூட சுத்திட்டு இருந்துச்சு இல்லையா? அது வந்து துண்டிக்க போறீங்க. இதை எடுத்து 6வது பெரும் பிரச்சனை பார்த்தீங்கன்னா, கடன் பிரச்சனைங்க. பழைய கடன்ல ஒரு பகுதியை நீங்க வந்து அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஏன்னா இத்தனை காலமா தனவரவு உங்களுக்கு தடுமாற்றமா இருந்துச்சு. இப்ப தனவரவு தாராளமா உங்க கைக்கு வரப்போகுதுங்க. இந்த பிரச்சனை தீர்வதுங்கிறது கடகராசிக்கு முக்கியமான விஷயமுங்க. ஏன்னா பணம்ங்கிறது கடகராசிக்கு பல விதங்கள்ல கஷ்டங்களை கொடுத்ததுங்க, கவலைகளை கொடுத்ததுங்க. பணம் கையில வருதுனாவே கடகத்திற்கு இப்ப வந்து சந்தோஷம் தாங்க, கொண்டாட்டம்னே சொல்லி முடிக்கலாமுங்க. இதை அடுத்து 7வது பெரும் பிரச்சனை பார்த்தீங்கன்னா, பெரிய நோய் இருக்கிற மாதிரி ஒரு பிரம்மை. நிஜமாவே நம்ம வந்து கவனிக்காம தான் இருக்கோமா? ஏன்னா கடகத்துக்கு தெரியுமுங்க. மனசு சோர்ந்து போகுது. உடலும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கவனிக்காம இருக்கோமா? ஏன்னா மனசுல ஒரு தெம்போ, தெளிவோ இருந்தாதான் ஆரோக்கியத்தின் மீது, அதை தாண்டி அழகின் மீது ஒரு அக்கறை போகுங்க. அது 2மே இல்லையே! ஒரு மாதிரி சோர்ந்து போய் எல்லாம் இருக்கும். எது செஞ்சாலும் பெருசா ரிசல்ட் இல்ல. முடிவுங்கிறது நமக்கு சாதகமா இல்ல. ஒரு சில விஷயம் முடியவே மாட்டேங்குது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில இந்த காலம், நேரம் உங்களுக்கு கைக்கூடி வந்திருக்குமுங்க. இதன் காரணமா இந்த பெரிய நோய் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆரோக்கியம் சிறப்பா இருக்க போகுதுங்க. சுறுசுறுப்பா இருக்க போறீங்க. நினைச்ச காரியங்கள நினைச்ச மாதிரி திட்டமிட்டு செயல்படுத்த போறீங்க. மத்தவங்க யோசிப்பாங்க, ஆனா நேத்து வரைக்கும் தூங்கிட்டு கிடைச்சது இன்னைக்கு பார்த்தாக்கா இந்த அளவுக்கு பிரிஸ்கா வேலை பார்க்குது. நிறைய விஷயம் வச்சிருக்கேன்ப்பா. நான் கூட மேல மண்டை எம்டியா இருக்குன்னு நினைச்சேன். நிறைய சரக்கு இருக்கு போலயே அப்படின்னு மத்தவங்க யோசிக்கக்கூடிய அளவுக்கு மத்தவங்க செய்ய முடியாத விஷயத்த சாதனையாக்க போறீங்க, சாதிக்க போறீங்க. அடுத்ததா 8வது பிரச்சனை பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டுக்கு போகணும், வேலைக்காகவோ நிறைய பணம் சம்பாதிக்கணும், தொழில்ல நஷ்டம், குடும்பத்துல கஷ்டம், பணவரவுல இருந்த தடை, இது எல்லாமே ஒட்டுமொத்தமா மாறுதுங்க. வெளிநாட்டுக்கு போறீங்களா? முயற்சி பண்றீங்களா? விசா கிடைக்குமுங்க. வெளிநாட்டுல வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்களா? வேலை கிடைக்குமுங்க. யாரு நம்மளை எதிர்க்கிறாங்கன்னு தெரியல. ஆனா ஏதாவது ஒரு எதிர்ப்பு வந்து நம்மகிட்ட தொடர்ந்துகிட்டே இருக்குமுங்க. கூடவே இருந்துட்டு குழி பறிக்கிறாங்க. இப்படிப்பட்ட உறவுகள் எல்லாம் உங்க கண்ணுக்கு தென்பட போகுதுங்க. மறைமுக எதிர்ப்புகள் நிக்குதுங்க. பண வரவு தாராளமா இருக்குமுங்க. ஷேர் மூலம் பணம் வருமுங்க. சேமிக்கவே முடியாத நிலையில இருந்த கடன் வாங்கி கடன் கொடுக்கறது, கடனை வாங்கி வந்து செலவு பண்றது, கடனை சமாளிக்கிறது, இப்படி இருந்த கடகராசிக்காங்க கடனை அடைச்சு பணத்தை வந்துட்டு பல வகைகளில் சேமிக்க போறீங்க. உங்களுடைய சேமிப்பு கணக்கு பல மடங்கு உயரப் போகுதுங்க. எல்லாத்துக்கும் மேல நிறைய எல்லாரையும் நம்பி நம்பி ஏமாந்திருப்பீங்க. குறிப்பா பண விஷயத்துல. அதே போல குடும்பத்துல இருக்கிறவங்களே உங்களுக்கு எதிரா பேசியிருப்பாங்க. இனி அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க. கடகம் வந்து இப்போ தெளிவாச்சுங்க. ஆல்ரெடி பட்ட சூடு இருக்கு இல்லையா? நெருப்பு தொட்ட சூடுங்கிற மாதிரி பணத்தால பல வகைகள்ல நீங்க வந்து சூடு வாங்கியிருக்கீங்க. அது ஞாபகம் வரும் இல்லையா? பணத்தை பார்க்கும்போது ஞாபகம் வரும். யாராவது பணம் கேட்டு வந்தாலே நமக்கு ஞாபகம் வரும். ஐயா சாமி, என்கிட்ட பைசா கிடையாது, போயிட்டு வாங்க. அது யாரா வேணா இருக்கட்டும். ஒரு காலத்துல ஏமாந்து நின்னும் நம்முடைய தேவைகளை உதறி தள்ளி மற்றவங்களுடைய தேவைகளுக்காக நம்மளுடைய ஒட்டுமொத்த உழைப்புமே தூக்கி கொடுத்துருப்போமுங்க. பல வருஷ உழைப்பை தூக்கி கொடுத்துருப்போமுங்க. ஆனா அவங்க ஒரு சில நேரங்கள்ல எல்லாம் உண்மை முகத்தை காட்டுனதுனால இப்ப கடகராசி கொஞ்சம் உஷாரா இருக்கீங்க. திரும்பவும் அவங்க டிசைனா அவங்கள ஏமாத்த நாடகம் ஆடிட்டு வருவாங்க. அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஒதுங்கி நின்னுக்கோங்க. முடிஞ்சது முடிஞ்சதா இருக்கட்டுங்க. சரிங்களா? இதெல்லாம் நான் குறிப்பிட்டு இப்போ உங்களுக்கு மாற்றம் தரக்கூடிய 8 பிரச்சனையை சொல்லியிருக்கேங்க. இப்போ இன்னும் ஒரு சில விஷயங்களை தெளிவா பார்க்கலாமுங்க. எல்லாத்துக்கும் மேல இந்த 8 பிரச்சனை எப்படிம்மா இப்ப திடீர் எனக்கு சரியாகுதுன்னு சொல்றீங்க?
மிதுன ராசியில உருவாகக்கூடிய திருகிரக யோகத்தினால தான் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் வருதுங்க. நேர்மறையான மாற்றங்கள், அற்புதமான வாய்ப்புகள் வாழ்க்கையில இனி கிடைக்க போகுதுங்க. திருகிரக யோகம்ங்கிறது அதிர்ஷ்டத்தை, வெற்றிய, சக்திய, சமுதாயத்துல அந்தஸ்தை கொடுக்குதுங்க. சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி தாங்க இந்த மிதுன ராசியில இந்த மாதிரி 3 கிரகங்களுடைய சேர்க்கை இருந்துச்சுங்க. இதனால இந்த யோக பலன் கொடுத்ததுங்க. அதுக்கப்புறம் 50 வருஷத்துக்கு பின்னாடி தான் திருப்பவும் இந்த யோகம் உருவாகி இருக்குதுங்க. அதாவது புதன் பகவானுடைய வீடான மிதுன ராசியில இதன் காரணமாக தான் சாதகமான பலன்கள் கடக ராசிக்கு அமைஞ்சிருக்குதுங்க. குறிப்பா அந்த 8 பிரச்சனையுமே ஒரு முடிவுக்கு வருமுங்க. அந்த 3 கிரகங்கள் யாரு? மிதுன ராசியில எப்படி இணையறாங்க? நவகிரகங்களுடைய தலைவன் ராஜான்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான், அதிபுத்திக்கு அதிபதி நவகிரகனுடைய இளவரசன் சொல்லக்கூடிய புதன் பகவான், நல்லது மட்டுமே செய்ய தெரிந்த குருவிற்கெல்லாம் குருவான குரு பகவான், இந்த 3 கிரகங்களுடைய சேர்க்கை தான் உங்களுக்கு நன்மையை கொடுக்குறாங்கங்க. மரியாதையை அதிகரிக்கிறாங்கங்க. பணமழை பொழியறாங்கங்க. திருமண வாழ்க்கைய அற்புதமா மாத்தி வைக்கிறாங்கங்க. திருமணமே ஆகலைன்னு சொல்றவங்க உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரியே வரனையும் தேடி கொடுக்குறாங்கங்க. அதே போல தொழில்ல முதலீடு பண்றீங்களா? பெரும் லாபம் கிடைக்குமுங்க. வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியான பாதைகள் திறக்குமுங்க. குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவுகள் முடிவுக்கு வருமுங்க. எல்லாத்துக்கும் மேல அதிர்ஷ்டத்துடைய முழு ஆதரவு கிடைக்க போகுதுங்க. புனிதமான நிகழ்ச்சிகள்ல பங்கேற்க போறீங்க. வீட்டிலையுமே அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சி நடக்க போகுதுங்க. வாழ்க்கையில புதிய வாய்ப்புகள் கிடைக்க கூடுமுங்க. அதே ஒரு உத்தியோக பணிகள் இருக்குங்க. தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்ல கை கட்டி கூலி வேலை செய்தாலும் சரி, சிறப்பான உயர்வை பார்க்க போறீங்க. நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே நடக்குமுங்க. அதே மாதிரி வசதி வாய்ப்புகள் பெருகுதுங்க. வண்டி வாகனங்களை வாங்குவீங்க. புதுசா வீடு கட்டக்கூடிய வாய்ப்பும் இருக்குதுங்க. நிறைய நிலங்கள் வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. சொத்து சேர்க்கைக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. வணிகத்துல வளர்ச்சிக்கான வழிகள் திறக்கப்படுமுங்க. இதையடுத்து பதவி மற்றும் கௌரவங்கள் எல்லாமே உங்களுக்கு அதிகமா தேடி வருமுங்க. மரியாதை அதிகரிக்க கூடுமுங்க. அதுவும் பல வழிகள்ல இருந்து உங்களுக்கு லாபம் கிடைக்குமுங்க. குறிப்பா ரியல் எஸ்டேட், சொத்து மற்றும் நிலம் தொடர்பான தொழில் செய்கிறவங்களுக்கு பெரும் லாபத்தை பார்க்க போறீங்க. பெற்றோர் உடனான உறவுங்கிறது மேம்பட்டு நிற்குதுங்க. ஒட்டுமொத்தமா சொன்னா கடகராசிக்கு பொற்காலம்னு சொல்லலாமுங்க. தொழில்ல பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைய போறீங்க. குடும்பத்துல உங்க பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகமாகுங்க. பண வரவுல இருந்த தடைகள் விலகுதுங்க. அதே போல வேலையில மேலதிகாரிங்க கிட்ட பாராட்டுக்களை பெறுவீங்க. பண வழிகள்ல வருமானம் கிடைக்குமுங்க. பணியிட சூழல் மிகவும் திருப்திகரமா இருக்குமுங்க. வெளிநாட்டுல இருந்த கஸ்டமர்ஸ் உங்களுக்கு தொடர்புக்கு வருவாங்க. இந்த காலம் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால எங்கேயாவது இருந்த ஒரு வகையில உங்களுக்கு பணம் வருமுங்க. அரசு வேலை கிடைக்குமுங்க. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் கிடைக்குமுங்க. தொழில்ல வேலையில உங்க திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையுமுங்க. உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்குமுங்க. எதிர்பார்த்த வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்குதுங்க. குறிப்பா சில காலமா கடகராசி பகல்ல தூங்குறது, சதா நேரமும் படுக்கையதான் சொர்க்கம்ங்கிற மாதிரி இருந்திருப்பீங்க. ஆனா இனி அதுக்கு அப்படியே நேர்மாறா சோம்பேறித்தனத்தை எல்லாம் தூர வச்சுட்டு சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க. பகல் நேரத்துல தூங்காம இருக்க போறீங்க. வேலையை மட்டுமே கண்ணும் கருத்துமா செய்து வாழ்க்கையில ஜெயிச்சு காட்ட போறீங்க. அதை நினைவுல வச்சுக்கோங்க. பொருளாதார நிலையில நல்ல உயர்வை பார்க்க போறீங்க. எதிர்பார்த்த பணம் கைக்கு வருமுங்க. எதிர்பாராத பணமே உங்க கைக்கு சேர போகுதுங்க. குடும்பத்துல ஒற்றுமை பலப்பட போகுதுங்க. கணவன் மனைவி உறவு சிறப்பா இருக்க போகுதுங்க. இந்த மாற்றம் எல்லாமே நிலைச்சிருக்கணும்னு நினைச்சா அனுதினமுமே அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்மன் ஆலயத்துக்கு போயிட்டு வழிபாடு செய்யறது, அன்றாட வேலைகளை தொடங்க எல்லாமே உங்களுக்கு சாதகமா வருமுங்க. அது என்னம்மா குறிப்பா அம்மனை வழிபாடு செய்ய சொல்றேன் அப்படின்னு கேட்டா, இப்ப நம்ம வீட்டை விட்டு வெளியே போறோம்னு வச்சுக்கோங்க. அம்மா கிட்ட சொல்லிட்டு போனா நமக்கு எந்த அளவுக்கு ஒரு பலமோ இல்லை ஏதாவது ஒரு கஷ்ட காலமா இருந்தாலும் சரி, அம்மா சமாளிச்சுப்பாங்க. நம்மளுடைய நல்லது கெட்டதை அவங்க பார்த்துப்பாங்க இல்லையா? அதே மாதிரி தான்
கடகத்துடைய கஷ்டங்களையும் நஷ்டங்களையுமே அந்த அம்மன் பார்த்துப்பாங்கங்க. இப்ப வரைக்கும் பார்த்தது இந்த திரிகிரக யோகத்தினால கடகராசிக்கு ஒரு மாற்றம் வருதுங்க. திடீர் ஒரு மேஜிக் மாதிரி வாழ்க்கையில சில வாய்ப்புகள் தேடி வருங்க. திடீர்னு இந்த பிரச்சனை என்னுடைய வாழ்க்கையை முடிச்சிடணும்னு நினைச்சது அது இருந்த இடம் தெரியாம முடிஞ்சு போகுங்க. அப்படியெல்லாம் நீங்க பயந்துட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு சாதகமா முடிஞ்சு வருமுங்க. இந்த பிரச்சனை முடியறது எப்படி நான் லிஸ்ட்டு போட்டு சொன்னேனோ, அதே மாதிரி இந்த திருக்கரிக யோகத்தினால உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள நான் லிஸ்ட்டு போட்ட மாதிரி சொல்றேன். முதல்ல நீண்ட காலமா நீங்க ஆசைப்பட்ட காரியங்கள் நிறைவேறுமுங்க. மனசுக்கு நிம்மதி கிடைக்குமுங்க. மகிழ்ச்சி அதிகமாகுமுங்க. அதேபோல தொழில்ல மற்றும் பண வருமானத்துல பெரும் வளர்ச்சிய பார்க்க போறீங்க. சமுதாயத்துல மதிப்பு மரியாதை உயரப் போகுதுங்க. புதிய முதலீடுகள வெற்றிகரமான லாபத்த பார்க்க போறீங்க. திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் என்னன்னா, நிதி நிலையில நல்ல உயர்வு, தொழில்ல வணிகத்துல வெற்றி கொடிய நாட்டப் போறீங்க. அதிக லாபத்தை பார்க்க போறீங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்க போகுதுங்க. பொறுப்பு மற்றும் தலைமைத்துவம் உங்களுக்கு அதிகமா கிடைக்குமுங்க. பணப்புழக்கம் அதிகமாகுமுங்க. புதிய வேலை தேடிட்டு இருக்கீங்கன்னா அதற்கான வேலை வாய்ப்புகள் உங்களை தேடிக்கிட்டு வருமுங்க. பதவி உயருங்க மற்றும் வளர்ச்சி பெற போறீங்க. சொத்துக்கள்ல தொழில்ல முதலீடு பண்ணுவீங்க. ஆரோக்கியம் தாங்க இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு உறுதுணையா இருக்க போகுது. இது எல்லாமே உங்களுக்கு நிலைச்சிருக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு ஆஞ்சநேய பெருமாளை அனுதினம் வழிபாடு செய்யணுங்க. குறிப்பா சனிக்கிழமைகளை ஆஞ்சநேய பெருமானுக்கு வெண்ணெய் சாற்றி வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்வதனால மன வலிமை உடல் வலிமை கூடுமுங்க. நினைத்த காரியங்கள் கை கூடுமுங்க. அதே போல வியாழக்கிழமைகள்ல குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் கொண்ட கடலை நைவேத்தியமா கொடுக்க மங்களகரமான விஷயங்கள் நடக்குமுங்க. திருமண தடைகள் விலகுமுங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்குமுங்க. தொழில் சிறக்குமுங்க. உத்தியோகம் சிறக்குமுங்க. பணம் பத்தின கவலைகள் குறைய ஆரம்பிக்குமுங்க. இப்ப வரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே இந்த திருக்கிரக யோகத்தினால கடகராசிக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்குங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு சரிங்களா. அதே போல இந்த வரக்கூடிய வாய்ப்பை தக்க வச்சுக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாட்டையும் பார்த்து கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் மேல சொன்ன கடகத்திற்கு கடந்த கால கஷ்டங்கள் எல்லாமே கரைந்து போகிறதுங்க தான் நல்லதே நடக்குமுங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.